பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல கர்த்தர் நம்ம கூட பேசுகிற வசனமா இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு எதை ஆண்டவர் கொடுக்கிறாரோ, எதை நமக்கு செய்கிறாரோ அது நிலையானதா இருக்கும். நம்மளா ஒண்ணு காரியத்தை நம்ம முயற்சி எடுத்து செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அது நிலையா இருக்கவே இருக்காது. இது யாருக்கு நான் சொல்றேன்? ஏசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்கிறேன். கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறோம்ல, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன். நம்ம ஏசப்பாவை நம்பி இருக்கிறோம் அப்படின்னா எல்லாவற்றிலும் அவரை நம்பி இருக்க வேண்டும். தேவசந்தில நல்லா ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். இதோ கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து அவர் கொடுப்பதை, அவர் செய்வதை நம் மனமாற ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அதுதான் நிலையானது. அது எதா வேணா இருக்கலாம். அது நம்ம வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட பிசினஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், இல்ல வாழ்க்கை துணையா இருக்கலாம். கர்த்தர் கொடுக்கிற துணை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமா இருக்கும். எதா இருந்தாலும் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதுதான் நிலையானது. 2வது, அதுல கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. நமக்கு தேவையில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவர் கொடுக்கிறாரா, அது அப்படியே ஆசீர்வாதமாய் வாங்கி இதோ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிசினஸ்ல ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், வேலையில ஞானத்தை கொடுப்பார், படிப்புல ஞானத்தை கொடுப்பார். ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளுக்கு இதோ வாழ்க்கை துணைக்காக ஜெபம் பண்றீங்களா, கர்த்தர் உங்களுக்கு நல்ல துணையை கொடுத்து ஆசீர்வாதமா மாற்ற போகிறார். நம்மளா ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்க கூடாது. அதை இதையும் செய்யறேன், இது எனக்கு வேணும், அது வேணும், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா. நிறைய பேர் பாருங்க, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு பாக்குறவங்க நிறைய பேர் இழந்து போயிடுறாங்க, ஏமாற்றப்பட்டு போயிடுறாங்க. சோர்வாயிட்டு அதுக்கப்புறம் தற்கொலை நோக்கி கடந்து போகிற ஒரு காரியம் ஏற்படுகிறது. இல்லைன்னா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுறாங்க, பைத்தியம் ஆயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. சிம்பிளா நான் சொல்றேன், ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல காத்துருங்க, சித்தத்தை உணர்ந்து காத்துருங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்குரியதை உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களுக்குரியதும் எனக்குரியதும் கொடுக்காம யார் கொடுக்க போறாரு? ஆண்டவர். விசுவாசிங்க. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுப்பதுதான்ப்பா நிலையானது. நீர் எங்க வாழ்க்கையில எதை செய்தாலும் அது நிலையான சமாதானத்துக்குரியதாய் காணப்படும் என்பதை நாங்கள் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும், எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், கூடவே இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.